Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து ஒரு குருமா தான் செய்ய போறேன். அதாவது இந்த பட்டாணி இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை பட்டாணி. அந்த பட்டாணி வச்சு தான் நான் குருமா செய்ய போறேன். இது நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். இந்த பட்டாணியை முதல்ல நம்ம வேக வச்சுட்டு இதில் நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோம். இட்லி எடுத்து போட்டு வச்சுட்டேன். இதை எடுத்து வச்சுருக்கேன் இட்லி. இப்போ இந்த குருமா வச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் பட்டாணி குருமா. அதுக்காக இட்லியை உங்களுக்கு காமிக்கணுக்காக சட்னி. ஆமாம். ஸோ இதை வேக வச்சுட்டேன் இட்லியை. ஸோ இந்த குருமா இப்போ வைக்க போகிறேன். இப்போ ஏன் இவ்வளோ பட்டாணி குருமாவுக்கு போடணுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. இவ்வளோ பட்டாணி நான் போட போகிறதில்ல. சாயங்காலம் வந்து டீக்கு வந்து சுண்டல் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக வேக வச்சிடலான்றதுக்காக தான் நான் இவ்வளோ பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அதனால் இதை இப்போ போடுறேன். இது நல்லா இருக்குங்க இந்த சுண்டல் இது குழம்பு. இது வந்து சாதாரண சுண்டல் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்காத இதுலேயும் நம்ம குருமா பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த குருமா தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மூக்கடலை கொண்டக்கடலைலாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கொண்டக்கடலை, அதை அந்த குருமா விட எனக்கு இந்த குருமா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை இன்னைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா தண்ணி மீந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம அதை குருமா ஊற்றலாம், இல்லைன்னா ரசம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ரசம் வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இதில். இப்போ நான் வந்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 3-4 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் குருமா தாளிக்கும் போது நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். நான் இப்போ இதை வச்சிடறேன். இப்போ நான் வேக வெந்த பிறகு நம்ம தாளிப்போம்ல, அப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, வந்துருச்சு. இப்போது இவ்வளோ தண்ணி இருக்குது. நான் இதில் வந்து வேக வைக்கும்போது நான் உப்பு போடலை, அதனால் உப்பு போடாமல் தான் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய். இந்த தேங்காய் கூட நம்ம இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி இந்த பட்டாணியை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதான் திக்கனிங். ஓஹோ, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வேறு நான் பொட்டுக்கடலையோ முந்திரி பருப்போ அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இது நான் வைக்கிற ஸ்டைலு. உங்களுக்கு முந்திரி பருப்பு போட்டால் தான் பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, நான் போட மாட்டேன். ஏன்னா எப்போதும் நம்ம சில நேரம் முந்திரி பருப்பு நம்மக்கிட்ட இருக்காது. தேங்காய் பவுடர் நல்லா சின்னதாக செய்ய வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த கடலை வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 1.5 போட்டுக்கோங்க, சின்ன கரண்டி, அதனால நான் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து மையாக அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்த பிறகு தான் நம்ம தாளிக்க முடியும். ஸோ நான் மையாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பட்டாணி தண்ணி நான் வடிகட்டிட்டேன். ஃபில்டர் பண்ணிடணுமா? அதே குக்கர் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிறேன். இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும். ஒயிட் கலர்லாம் இருக்குல்ல, பட்டாணி அந்த கலர். பட்டாணி போட்டும் இப்போ நம்ம குக்கர் சூடாகட்டும். சூடானப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நான் இதில் கொஞ்சம் போல் கடுகு போடுவேன். நான் எப்போவுமே குருமாக்கெலாம் கொஞ்சம் கடுகு போடுவேன், அதனால தான் நான் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இப்படி நிறுத்திடுங்க. போட்டால் நல்லா ஸ்மெல் இருக்கும்ல, அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பட்டை போடுறேன், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இதெல்லாம் வாசனைக்காக தான். 2 கிராம்பு அதெல்லாம் நல்லா பொடிக்கிட்டோம். ஒரு சின்ன துண்டு ஏலக்காய். நல்லா பொடியுது பாருங்கள். கடுகும் அந்த பட்டை இதெல்லாமே நல்ல வாசனை வரும். அந்த டயத்தில் நம்ம ஒரு வெங்காயம் இதை வதக்குவோம். நான் வந்து பட்டாணிக்கு உப்பு போடலை. அதனால் இந்த டயத்தில் நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போடுறேன். அப்புறம் ப்ரௌனாக வதங்கணும், கொஞ்சம் சீக்கிரம் வதங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே இல்லைங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம மார்க்கெட்டுக்கு போகலை. இந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா வதக்குவோம். அதில் அப்புறம் வதக்கி வச்சுக்க பார்த்தீங்களா, ஒரு தக்காளி. அது நல்லா வதங்கட்டும்.
இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டயத்துக்கு நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் சிம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து இது கருக்காது, கலர் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அது மாதிரி சிம் பண்ணிக்கிறது. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. என் காரம் வந்து கொஞ்சம் நான் சாப்பிடுவேன், அதனால் நான் வந்து காரமாக போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் வேண்டாமா? மஞ்சத்தூள் போட்டேனே. இப்போ இதை நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் இதை நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து பட்டாணி வேக வச்சு தண்ணி வடித்தோம் பார்த்தீங்களா? ஆமாம். இந்த தண்ணி இதில் ஊற்ற ஊற்றிச்சு. இப்போது இதுக்கு நம்ம தேவையான பட்டாணி போட போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போதுங்க, எனக்கு போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இன்னும் ஒன்று போட்டு நல்லா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோல தேங்காய், அந்த தேங்காவை திரும்பவும் இப்போ நம்ம திக்கனிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த பட்டாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளை டிஃபன் இட்லிக்கு பட்டாணி குருமா, எங்கள் அம்மா சின்ன பிள்ளைய நாங்கள் இருக்கும்போது இந்த இதுதான் எங்களுக்கு குருமா வைப்பாங்க இட்லிக்கு. அதுதான் எங்கள் அம்மா சமைக்கிறது தான் நான் வந்து கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன் இதை. எங்களுக்குலாம் இவ்வளோ கடலை பத்தாது, 1 கிலோ கடலை வேக வைக்கணும், வச்சு குருமா வைப்பாங்க எங்கள் அம்மா. சரி சரி. தண்ணி வச்சுட்டேன். இப்போது எவ்வளோ பாருங்கள், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம திரும்ப ஒரு விசில் வச்சுக்க போகிறோம். எப்போவுமே வந்து குருமா வந்து இந்த வெரைட்டிஸ் என்னென்ன குருமா பண்ணுறோமோ, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, அப்புறம் இந்த கடலை, மூக்கடலை, அப்புறம் இந்த கருப்பு கடலை, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே வந்து வேக வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் குக்கரில் இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பனில் கடாயில் வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து திரும்ப குக்கரில் வச்சு நீங்கள் தாளித்து ஒரு விசில் வச்சிங்கன்னா அது ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போடணுமா? உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு தண்ணி இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த டயத்தில் கொஞ்சம் போல் சோம்பு தூள், ஏன்னா நான் சோம்பு வச்சு அரைக்கலை, அது பதிலாக நான் சோம்பு தூள் போட போகிறேன். போட்டேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள். இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு விசில் வச்சிட்டோம்னா குருமா ரெடி. பாருங்கள் எவ்வளோ திக்கனிங் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா நீங்கள் அப்படியே நிறுத்திக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி தோணுது, அதனால் நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்ற போகிறேன். இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஆறிடுச்சுனாக்கா உங்களுக்கு திக்காயிரும். ஏன்னா நம்ம இந்த பட்டாணி அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் திக்காயிரும். போதும், இவ்வளோ போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வெயிட் போட போகிறேன். குக்கரை மூடிட்டு வெயிட் போட போகிறேன். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு விசில் தான். ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வெந்து எல்லாம் பண்ணது, அதனால் ஒரே ஒரு விசில் வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். ஹேவ் அ குட் டே.